ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்போதும் நம்ம சமையலே பார்த்துட்டு இருந்தால் பார்த்தாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்மளும் வீட்லேயும் சரி சமையல் கட்டுலேயும் சரி நம்ம ஒரு குயினாகவும் வளம் வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது என்னென்னன்றதை நம்ம கொஞ்சம் இப்போ பார்க்கலாம். நம்ம வீட்டில் யாரெல்லாம் மூக்கு கண்ணாடி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய இது எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு உடனே அதை ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது ஓரங்களில் தங்கி போகிற அந்த அழுக்கானது நம்மளுடைய கிளாஸை வீணாக்கிடும். அதுக்கு நம்ம அந்த கண்ணாடியை ஃப்ரீசரில் ஒரு 2 நிமிஷம் அளவு வச்சோம்னா அந்த கண்ணாடி மேலே ஃபாக் மாதிரி ஒன்று உருவாகிருக்கும். அதை நம்ம ஒரு சாஃப்டான கிளாத் வச்சு தொடச்சிட்டோம்னாலே போதும். இல்லைன்னா அந்த கண்ணாடிக்குன்னு கொடுக்குற கிளாத்தை வச்சு துடைக்கலாம். அந்த மாதிரி ஒரு சாஃப்டான கிளாத்தை வச்சு நம்ம துடைக்கும்போது அந்த ஓரங்களில் இருக்கிற அழுக்கும் அந்த துணியில் ஒட்டிக்கிட்டு வந்துடும். அப்போது கண்ணாடியில் அந்த ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. நம்ம கண்ணாடி வாங்கணும்னு போனோம்னா அப்போ கண்ணாடி கடைக்காரர் சொல்கிறது இந்த மாதிரி ஒரு டிப்ஸு தான். இப்போ ரெண்டாவதாக ஒரு டிப்ஸு பார்ப்போம். கிச்சனில் நம்ம அரிசி ட்ரம்மெலாம் இருக்கும். அந்த அரிசி ட்ரம்மில் பார்த்திங்கன்னா அடியில் நிறைய மாவு மாதிரி இருக்கும். அது எதனால் அப்படின்னா நம்ம ஈரக்கை வச்சிட்டோம்னாலோ இல்லைன்னா புது அரிசியாக இருந்து அந்த ஈரத்தன்மைக்காக எறும்புகளும் அதில் நிறைய வரும்போது மாவு மாதிரி கொட்டிடும் அந்த அரிசியை தின்னு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அரிசியை கொட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நல்லா காஞ்ச மிளகாவை அதில் ஒரு 4-5 போட்டுட்டு அதே மாதிரி வேப்பிலையும் நல்லா காஞ்சி சருகாக இருக்கிற வேப்பிலையும் கீழே போட்டு பரப்பி வச்சுட்டு அது மேலே நம்ம அரிசியை கொட்டிடணும். இந்த அரிசியை கொட்டும் போதே நடுவில் ஒரு லேயர் வேப்பிலை போட்டாலும் சரி, இல்லைனா கொட்டி முடித்த பிறகு அது மேலே ஒரு 2 கொத்து வேப்பிலையை நல்லா காஞ்ச வேப்பிலையாக போட்டு வச்சு கூடவே ஒரு 4-5 மிளகாவையும் போட்டு வச்சோம்னா அரிசியில் வண்டோ எறும்போ ஏறாமல் நம்ம அரிசி எப்பயுமே க்ளீனாகவே இருக்கும். நம்ம அடுத்தடுத்து மாற்றும் போது இதே ப்ரொசீஜரை பயன்படுத்தலாம். இதே ப்ரொசீஜரை நம்ம பருப்புங்களுக்கும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததாக 3ஆவதாக ஒரு டிப்ஸு. இது மாவு காலி ஆகிட்டாவோ இல்லை மாவு புளிச்சிட்டாவோ நம்ம இந்த டிப்ஸை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு கப்பு தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம். அதே அளவு 1 கப் அளவு அவல் ஊற வச்சு போட்டுப்போம். ஒரு அரை கப்பு இல்லைனா ஒரு 3 டீஸ்பூன் அளவு ரவை, அதையும் 3த்தையும் போட்டு மிக்சியில் நல்லா ஓட்ட விட்டுடுவோம். ஓட்டிகிட்டு எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக இருக்கிற மாவில் இதை கலந்தோம்னா மாவோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகரிக்கும். அப்போது நம்ம தேவையான அளவு மாவு பற்றும். அதே மாதிரி மாவு புளிச்சு இருந்தாலும் இதே டிப்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது மாவோட புளிப்பு தன்மையும் போயிடும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி கலந்து மாவை கரைச்சிட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் அதில் இருக்க ரவை எல்லாமே ஊறி வந்துடும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 1/2 hour மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறமா தோசை ஊற்றும்போது ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ திறந்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு தோசை ஊற்ற போகிறேன். பெரிய டப்பாவில் 2 கரண்டி மாவு தான் இருந்தது. இப்போ அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக நான் சின்ன எண்ணத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 4 பேருக்கு ஊற்றுற அளவு மாவு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடுவோம். இந்த தோசை மாவை தோசைக்கல்லில் ஊற்றி ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, பொறுமையாக செய்யணும். இந்த மாதிரி நேக்காக தேய்ச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் விட்டு கொஞ்சம் வேக விடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு பயமாக இருந்தாலும் மேலே ஒரு தட்டை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருந்தது தெரியுங்களா? இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் பழங்களை அதுவும் முக்கியமாக இந்த வாழைப்பழத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அந்த வாழைப்பழம் கருகாமல் இருக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஒரு டிப்ஸ் சொன்னேன். அதே மாதிரி இந்த வாழைப்பழத்தை எலிங்கக்கிட்டேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு இந்த டிப்ஸும் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு மாஸ்க் எடுத்துக்கோங்க. அந்த மாஸ்க்கை இந்த மாதிரி அந்த காம்பில் வச்சு கட்டிட்டு இந்த 2 பக்கம் இருக்கிற அந்த எலாஸ்டிக்கை அதில் ஒரு முடிஞ்சால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா 2த்தையும் சேர்த்து 2 பக்கம் இருக்குங்களா, அந்த 2 பக்கம் முடிச்சையும் சேர்த்து ஒரு ஆணிலையோ இல்லைனா ஏதாவது ஒரு தொங்குற மாதிரி இருக்கிற கொக்கிங்களில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா எலிங்க தொல்லையிலேருந்து நீங்கள் இந்த வாழைப்பழத்தை காப்பாற்றலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நீங்கள் உங்களுடைய வாழைப்பழம் ஒரு 4 நாளைக்கு நல்லாவே இருக்கும், சீக்கிரமாக கருத்து போகாது. இந்த மாதிரி செய்யும்போது
வாழைப்பழத்துக்கு அந்த காம்பில் இருக்கிற ஈரத்தன்மை மாறாமல் இருந்தால் வாழைப்பழம் வந்து சீக்கிரம் கருக்காது. அதுக்காக தான் இந்த டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வாழைப்பழத்தை மாட்டி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் போடணுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.